Welcome back to Karthik Gram. Back to back titles for RCB. Defending champions இல்ல attacking champions காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிச்சது லக்ல லாட்ரியில 18 வருஷம் ஆச்சு. அடுத்த டைட்டில் ஜெயிக்க இன்னொரு 18 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா தொடர்ந்து 2 வருஷத்துல பேக் டு பேக் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. MS தோனி, ரோஹித் சர்மா வரிசையில் ரஜத் பட்டிதர், அதே மாதிரி பிரின்ஸ் கில் வெர்சஸ் கிங் கோலின்னு பேசிட்டு இருந்தப்போ கிங் கோலி இது முத்துப்பாண்டி கோட்டையா இருக்கலாம், பிரின்ஸ் கில்லா இருக்கலாம், ஆனா நான் கிங்னு சேஸ் மாஸ்டர் காட்டியிருக்காரு. when the lights are brightest, pressure is highest, crowds are the loudest, the best will arrive, the strongest will survive, the greatest will thrive. ஸோ இது வந்து 100% விராட் கோலிக்கு பொருந்தும். ப்ரெஷர் அப்படின்னா விராட் கோலிங்கிற பேரை நீங்க எழுதி வச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆல் ஓவர் இந்தியா செலிப்ரேஷன்ஸ் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெடிக்கிறாங்க, டம்மால் டுமில். ஆர்சிபி ஃபேன்ஸ் தான். ஸ்ரீதர் சார் வந்து ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே ஃபைனல்ல வந்து அது ஜிடி ஹோம் கிரவுண்டா சிஎஸ்கே ஹோம் கிரவுண்டான்னு தெரியலன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு ஜிடி ஹோம் கிரவுண்டா ஆர்சிபி ஹோம் கிரவுண்டான்னு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு ஆர்சிபியோட படைபலம். டே பை டே, கேம் பை கேம் ஆர்சிபியோட ஃபேன் பேஸுமே வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் நிதர்சன உண்மை. அடுத்த வருஷம் ஆர்சிபி கப்பு ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பை தட் நோட், எஸ் ஐ எம் சேட், ஐ சரண்டர். கம்ப்ளீட்டா வந்து கொடுத்தாச்சு, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. ஸ்ரீதர் சார் ப்ளீஸ் டேக் ஓவர். வாட் வென்ட் ராங் ஃபார் ஜிடி டுடே? ஏன் கேட்கறேன்னா, அந்த டாப் 3 ஒர்க் ஆகுமா நீங்க ஒர்க் ஆகாதப்போ அவ்வளவுதான் சார் நாங்க சொன்னோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒர்க் ஆகல. டீம் முடிஞ்சா சார் சொல்லுங்க. இல்ல அதான் as we discussed, பவர் பிளே தான் மெயின். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பவர் பிளே, இன்ஃபேக்ட் we discussed ஃபர்ஸ்ட் பவர் பிளே யார் பண்றான் அவன் வின்னு. அது வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ரெண்டு டீமுமே தே ஆர் குட் இன் பவுலிங், தே ஆர் குட் இன் பேட்டிங், டாப் 3ல. பட் ஃபர்ஸ்ட் பவர் பிளே நான் சொல்றேன் வெரி வெரி கிளியர்லி செட், ஃபர்ஸ்ட் பவர் பிளே யார் வின் பண்றாங்களோ வின் பண்றாங்கன்னு சொன்னேன் கிளீனா. அதுதான் ஆச்சு. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் டீம்ஸ் பார்த்தோன்னாக்கா நம்ம தான் சொல்லியிருந்தோம். நான் வாட் மை கால் வாஸ் 53% ஃபார் ஜிடி அண்ட் 47% ஃபார் ஆர்சிபி. Because the 3% extra why I gave for GT, because they know the conditions very well அப்படின்னு. அதுதான் ஒரே இது, வேற எதுவுமே கிடையாது தவிர. பட் சி ஓவரால் டீம் ஸ்ட்ரென்த் நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல ஆர்சிபி இஸ் மச் பெட்டர் சைட் தேன் ஜிடி. ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் ஜிடி ஹேஸ் ஸ்லைட்லி பெட்டர் bowling in terms of fast bowling when compared to RCB. That's all. That is the only thing. But execution wise இவங்க வந்து அவங்களோட பெட்டரா பண்ணியிருக்காங்க. அதனால சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ட் இவங்க பேட்டிங் டாப் 3 தான் இது பண்றாங்க, டிபெண்ட் பண்றாங்க. ரெண்டு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னாக்க சாய் சுதர்சன் அண்ட் கில் போனாங்க, அப்பயே மேட்ச் போச்சு, அவ்வளவுதான். யூ cannot defend 150 and all. It's very very difficult. 185 to 200 மினிமம் ஓடும் டு டிஃபெண்ட். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி. அவங்க வந்து கன்சிஸ்டன்ட் டீம். இதுதான் சார் நானும் ஷாம்பரும் படிச்சு சொன்னோம். டாப் 3 அடிக்காட்டி அந்த டீம் காலினோம். நீங்க இல்லமா தட் ஒர்க்குமான்னு நீங்க. ஆனா ஒருத்தவங்கள சார் அர்ஷத் கான் தான் வந்து ஃபர்ஸ்ட் 6 அடிக்கிறாருன்னா என்ன சார் இது? மனசே கேட்கல சார். இல்லப்பா, தட் ஹஸ் வொர்க் தான், தட் ஹஸ் வொர்க் ஃபார் देम அப் டு ஃபைனல்ஸ். நோ, யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். see இது எப்படி எடுத்துக்கலாம் நீ அத. when they have reached the finals with that lineup, you can't question that, right? suppose இன்னைக்கு நல்லா ஆடிங்க என்ன பண்ணிப்ப? see you cannot say that, you can't say. இவ்வளவு பெரிய லாங் டோர்னமெண்ட்ல they have come to the finals. அன்னைக்கு 167 நோ லாஸ் எடுத்திருக்காங்கல்ல. they have been successful. ரெண்டு பேர் 700 பிளஸ் அடிச்சிருக்காங்க. that means they are very very consistent. true sir. சொல்றேன் நான். ஷாம் ப்ரோ என்ன ஹாப்பியா ப்ரோ? see ஸ்டார்டிங் வந்து நம்ம பர்சனலைஸ் பண்ணும்போது அன்னைக்கே சொன்னோம் 70-13 அவுட் ரைட்டா சொன்னேன். இந்த 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 டீம் பந்தயம் அடிக்கும்னு சொன்ன மாதிரி அடிச்சாங்க. சொன்ன மாதிரி அடுத்த மாதிரி அடிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்கு. இது நம்ம ஜிங்க்ஸ் பண்றோம் போறோம் கிடையவே கிடையாது. they are playing as a team, they are hunting as a pack. அந்த one for the pack for the wolf அப்படிங்கிற மாதிரி அந்த wolf pack மாதிரி அவ்வளோ இதுவா ஆடுறாங்க. எந்த அளவு ஆடுறாங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் இந்த முறை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்களோட எல்லா வின்லையும் கவுண்ட் பண்ணி பார்த்தா முன்னாடி பழங்கால ஆர்சிபினா ஒன்னு கெயில் ஜெயிப்பார், இல்ல விராட் ஜெயிப்பார், இல்ல ஏபிடி ஜெயிப்பார். இந்த 3 பேர் தான் மாறி மாறி ஜெயிப்பாங்க. ரேர ஏதோ காலகட்டத்தில் ஏதோ KL ராகுலோ இல்லை ஷேன் வாட்சனோ எப்பயாவது அத்திபூத்தமா ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க. ஆனா 8 டிஃபரெண்ட் வின்னர்ஸ். இந்த முறை போனதுல 11 டிஃபரெண்ட் வின்னர்ஸ் ஆடின அத்தனை பேர் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் முதல் கொண்டு வெளில விட்டாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் முதல் கொண்டு போன முறை வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வந்து அவார்டு வாங்க, which means that they are here for a purpose. நான் முன்னாடி வந்து வேற ஒரு மீடியால வந்து சொல்லும் போது சொன்னேன், 3 விஷயம் கரெக்டா ஒரு டீம் பண்ணிச்சுன்னா அந்த டீம் வந்து IPL கான்கர் பண்ணும். ஏன்னா இது 2 மாசம் டோர்னமெண்ட்,
நிறைய பிளேயரோட ஃபார்ம் மேட்ரு, நிறைய பிளேயரோட அந்த இன்ஜுரி இல்லாம இருக்க மேட்ரு, பர்சனல் லைஃப் இஷ்யூ அது எதுவும் இல்லாம இருக்கணும் அந்த மேட்ரு, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. திங்ஸ் இன்சைட் த ட்ரெஸ்ஸிங் ரூம், திங்ஸ் அவுட் சைட் த ட்ரெஸ்ஸிங் ரூம். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஃபைனல தூக்கி கொண்டு போய் வந்து அகமதாபாத்ல வச்சாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாரு, இன்னைக்கு சின்னசாமியில நடந்திருந்தா பெங்களூர் ஃபுல்லா இன்னைக்கு திக்கும் காடி போயிருக்கும். நைட்டு ஃபுல்லா இன்னைக்கு வந்து பார்ட்டி, ஓப்பன் சிட்டி பார்ட்டியா போயிருக்கும் நேரத்துக்கு. பட் வேஸ்டட். 3 விஷயம் பேர்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ், செகண்ட் பீப்புள், தேர்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளானிங். ப்ராசஸ், ஒருத்தனுக்கு இதுதான் ரோல், அந்த ரோல் நான் கடைசி வரைக்கும் அந்த ரோல் அங்கதான். டிம் டேவிட் ஃபார்ம்ல அடிச்சாலும் அதே பேட்டிங் ஆட தான் வந்தாரு, ஃபார்ம்ல எல்லாம் போனாலும் அதே பேட்டிங் ஆட தான் வந்தாரு, எந்த சேஞ்சும் ஆகவே இல்லை. சேம் வித் ஜிதேஷ் சர்மா. திடீர்னு ஜிதேஷ் சர்மா பதில வேற ஏதாவது கீப்பர் அவங்க வச்சு ஆட விடல. ஓகேவா? வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து ரோல் கிளாரிட்டி என்ன, சால்ட் இல்லைன்னா உன்னை கூப்பிடுறேன், மேல அடிக்கணும், பவர் பிளே டாமினேட் பண்ணணும், அதை தாண்டி ஆச்சுன்னா உன் லக்கு, இல்லைன்னா பரவாயில்ல சொன்னாப்ல, கிளாரிட்டி அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாப்ல. படிக்கல் டேக் ஆன் பண்ணு, 200 சைக்கிள் அடி அட்டாக்கிங் சஜஸ்ட் பண்ணிட்டா சொல்ல வேணாம். ஒவ்வொரு பிளேயருக்கும் இதுதான் ப்ராசஸ், இதுதான் வந்து உன்னுடைய ரோல் கிளாரிட்டின்னு தெளிவா ப்ராசஸ் வச்சுட்டாங்க. இது ஸ்ரீதர் ஃபர்ஸ்ட். சார் சொல்லுங்க சாரி சார். செகண்ட் வந்து பிளேயர்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, ஹேசல்வுட் வராத போது இந்த டீம் கோயிந்தா முதல் சில மேட்ச் எல்லாம் வர மாட்டாரு, 3வது மேட்சோ 4வது மேட்ச் எல்லாம் ஹேசல்வுட் ஜாயின் பண்ணுவார்னு சொன்னோம். டபின்னு ஒரு நம்பர் செகண்ட் ரேங்க் போலர், T20 ஃபர்ஸ்ட் ரேங்க் போலர் எடுத்தாங்க. அவரோட பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்தாரு. அவங்ககிட்ட பெரிய வந்து மணிந்து வாசன மாதிரி ஸ்பின்னர்லாம் இல்லை. சுயா சர்மாவும் குருணால் பாண்டியா வச்சுட்டு அவங்க வந்து ஸ்பின்னிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, ஸ்பின் போர்டர் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த பீப்புள், இந்த இந்த அந்த வந்து இப்ப இந்த பீப்புள் நான் எடுத்தா போதும், நான் வந்து பெரிய நேம்ஸுக்கு போக வேணாம், இல்லை எடுத்துக்க வச்சுக்க வேணாம், இந்த பீப்புள் எடுத்தா போதும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 11 சப்ஸ்டியூட்ஸ் எல்லாமே கரெக்டா வச்சிருந்தாங்க. இது செகண்ட். 3வது ப்ராசஸ். தினேஷ் கார்த்திக், மோ போபேட், ஆண்டி ஃபிளவர், மாலோன் ரங்கராஜன் அவங்க என்ன கொண்டு இருக்காங்கன்னா, நம்ம ஃபைட்டே பண்ணி தோத்தாலும் லெட்ஸ் அட்டாக் அண்ட் ஃபைட்டே கொடுக்காம போக கூடாது அப்படின்னு. எல்லா டீமும் அந்த ஒரு தேர்ட் ரவுண்ட் மேட்ச், ஒரு மேட்ச் நடக்கும். ஆஸ்திரேலியாவுக்கு எப்படி அந்த ஒரு மேக்ஸ்வெல் மேட்சோ, இந்த ஆர்சிபிக்கு வந்து அவங்க பிலீஃப் நம்ம கப் அடிப்போம் பிலீஃப் கொடுத்த மேட்ச் மும்பை கூட சத்தீஸ்கர் நடந்த மேட்ச் தான். டஃப்பான பிச்சு, எல்லாமே அவுட் ஆனாங்க. மேட்ச் ஒவ்வொரு ஓவர் பெண்டுல மாதிரி மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் புவனேஸ்வர் குமாரால 6 அடிக்க முடியும். அவருக்கும் ஒரு ரோல் காட்டி கூட தம்பி பண்ணி போய் அடிச்சுட்டு வாப்பான்னு சொல்லி பண்ண வச்சு ஜெயித்தாங்க. தட் இஸ் வேர் ஆர்சிபி டர்ன் அரவுண்ட். ஃபுல்லஸ்ட் கிரெடிட்ஸ் அவங்க பேக் ரூம் ஸ்டாஃப்க்கு தான் ஃபுல்லஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஆன் பிளேயர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாலும் பேக் எண்ட் ஸ்டாஃப் சூப்பர் ஒர்க் பண்ணாங்க. ஆப்ஷன்ல எடுத்த டீம்ல இருந்து கொண்டு வந்தாலும் பர்ஃபெக்ட்டா அசம்பிள் பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு them, wishing them in advance for their third trophy on the trot. ஸ்ரீதர் சார், இப்போ நான் உங்கள்ட்ட மெயினா கேட்க வந்தது என்னன்னா ஸ்ரீதர் சார், பெரும்பாலும் எந்த டீமாலையுமே ஆர்சிபியோட பவுலிங்கை கவுண்டர் பண்ண முடியல சார். ஜோஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், அது பத்தாதுக்குன்னு ரஷிக் தார் வேற, அவருமே ரொம்ப அண்டர் ரேட்டடா இம்ப்ரெசிவா போட்டிருக்காரு சார். அலாங் வித் குணால் பாண்டியா விக்கெட் எடுக்கிறாரு இல்லையா சார், டைட்டா போட்டு போயிடாரு. 4 ஓவர் 25 ரன் 30 ரன் சல்லி ரன் தர மாட்டாரு. அது தாண்டி விச் மீன்ஸ் அந்த பவுலிங் அடிக்கவே கஷ்டப்படுறாங்க சார். ஐ திங்க் தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஆர்சிபி சக்சஸ் திஸ் சீசன்ல. எக்ஸாக்ட்லி. சி அவங்களுக்கு மெயின் சக்சஸ் என்னன்னாக்கா, எப்பெல்லாம் விக்கெட் வேணுமோ ஹேசல்வுட் இஸ் டேக்கிங் தி விக்கெட்ஸ். சி ஹி ஹஸ் த நேக் ஆஃப் ஹிட்டிங் தட் ரைட் லென்த். ஒரு 4 கொடுப்பாரு, அந்த ஓவரான விக்கெட் நீங்க பாருங்க. நீங்க இஸ் ஃபூலிங் தி பேட்ஸ்மேன் ஆக்சுவலி. ஒரு பவுன்சரோ ஒரு ஷார்ட் பாலோ போடுறாரு, ஒரு மாதிரி நார்மலா போடுறாரு. அடுத்த 2 பால்ல ஏதோ ஒரு பண்ணி பேட்ஸ்மேன் எடுத்துறாரு அவுட். இது வந்து நான் ஐ ஹவ் பீன் அப்சர்விங் திஸ் ஃபார் a long time. If you see, if he gives one 4 or 1 6, generally he takes a wicket in that over itself. You see, இது வந்து அஸ்வின் தான் பண்ணார் முதல்ல ஞாபகம் இருக்கா? ஒரு 6 அடிச்சனா ஒரு விக்கெட் எடுப்பாரு, அடுத்த பால் விக்கெட் எடுப்பாரு. ஏன்னா he will bowl the same but totally the other இது ஃபாக்ஸ் பண்ணுவாரு, வேற மாதிரி போட்டு அதே மாதிரி போடுவாரு. ஆனா வேற மாதிரி போட்டுருவாரு. ஆனா அது ஆனருக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் இவர் பண்றாரு. நீங்க என்ன எடுத்து பாருங்க, இந்த சீசன் ஃபுல்லா எடுத்து பாருங்க. You will see he would have taken the wicket like that. So he has that knack of taking the wicket. விக்கெட் எடுத்தாதான் முடியும். நான் been telling no, விக்கெட் எடுக்கலாம் ஒண்ணுமே முடியாது. இப்போ குஜராத்துக்கே இவ்வளவு சக்சஸ் காரணம் என்னன்னாக்கா, டாட் பால் பை சிராஜ் அண்ட் விக்கெட்ஸ் பை ரபடா. திஸ் இஸ் வாட் த மெயின் திஸ் திங் ஃபார் தம். அதர் தேன் தட் நதிங். அதுதான் இட் வில் bringing them back into the game. So adding on to that, he has totally played some 8 finals sir white ball la. Josh Hazlewood அந்த 8 மேட்ச் ஜெயிச்சிருக்கான், ஒரு ஃபைனல் கூட தோக்கல. which shows what kind of அது மேபி கோயின்சிடென்ஸா இருக்கலாம். மேபி அது வச்சு சொல்ல முடியாது. பட் see he is, நமக்கு தெரியும் சிஎஸ்கேல நம்ம வந்து அவர் வந்து 2 மேன் மேட்ச் வாங்கினார் நினைக்கிறேன் bowling மட்டும். he bowls a very hard length to hit actually. It's very difficult to hit. நீங்க ஒரு 4 2 4 அடிக்கலாம், ரொம்பலாம் அடிச்சிட முடியாது சார். இன்னைக்கு கேம் பத்தி பேசுறப்போ ஜிடி ஒரு 20 ரன்ஸ் அதிகமா அடிச்சிருந்தா
லைக் தே ஹேட் அ சான்ஸ்னு சொல்லுவீங்களா சார் பவுலிங்ல? 25 ரன்ஸ் ஷாட் அவங்க மினிமம். அவங்க வந்து தப்பா ஆட்டாங்க, அவ்வளவுதான். டோட்டலி தே பிளேட் இன்டு தி ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆர்சிபி. ஆனா நீங்க சொன்னீங்க 25 யாரு சார் அடிப்பீங்க? ஹேசல்வுட் வந்து மெக்ரா மாதிரி அந்த மிஷின் போலிங் போடுங்க பாத்தீங்களா, ஒரே இடத்துல போட்டு எடுத்துக்கிறாரு. புவனேஸ்வர் குமார் ரன்னே கொடுக்கறது இல்ல. இல்லப்பா, ரஷிக் தர்தான் யார் அடிச்சிருப்பாங்க? எந்த போல டார்கெட் பண்ணிருப்பாங்க சார்? No, can I tell you that see there is no need for Sai Sudarshan to go rush into this thing for Bhuvaneshwar Kumar. அதே மாதிரி அந்த ஓவர் ஒரு 4 அடிச்சாரு இவர் கில்லு. அவரே சொன்னார் இன்டர்வியூல டாஸ் வின் முதல் 3-4 ஓவர் ஒரு மாதிரி போகும் அப்படின்னு. பார்த்தாட்டு இருக்கலாமே. இப்ப என்ன அவசரம் உனக்கு? சண்டை போடுறதுக்கு அந்த மாதிரி ஒன்று அடிக்கணும்னு. சி அது வந்து தேவையே இல்லாத விஷயம். அவங்க நல்ல போலர்னா கரெக்டா பார்த்தாட வேணாமா பவர் பிளேல ஈவன் இஃப் தே ஸ்கோர்ட் 55 for 1 they would have been on course. இது வந்து we can discuss about this now, but I am telling well in advance that power play ல வந்து who is winning they will win. First power play who is winning they will winning the game. அதை நான் சொல்லிட்டேன் அன்னைக்கு, which is what happened. சார் ஜிடி பேட்டிங் பத்தி பேசுறப்போ நிஷாந்த் சிந்து இன்னைக்கு நம்பர் 3 வந்தாரு, ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆடினாரு, அவரும் 20 காலி. பட் பட்லரோட விக்கெட் ரொம்ப க்ரூஷியல் சார். அங்க குணல் பாண்டியா எனக்கு ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு, பட் தட் விக்கெட் ஆஃப் பட்லர் அந்த ஸ்டேஜ்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து கேம் சீல் பண்ணிருச்சுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா actually I don't agree with sending this Sidhu in number 3. ஏன்னா நீ வந்து பட்லர் will struggle against spin. The more the fresh the ball is, it is better for him. Timing and whatever. அதுல வந்து பயந்துட்டாங்க, டிஃபென்சிவா திங்க் பண்ணிட்டாங்க. You cannot be defensive actually. You can never be defensive when you are playing the IPL final. Lattu you are playing first. தைரியமா ஆடுறோம், அப்புறம் பார்த்து ஆடிருக்கலாம், பிரச்சனை கிடையாது. So this is my observation. சார் ஹோல்டர் மாதிரி பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ணலாம்ல சார், அவங்க இருக்கிற ஹிட்டிங் கேப்பபிலிட்டிஸ். ஏன்னா அர்ஷத் கான் தான் சார் வந்து ஃபர்ஸ்ட் 6 அடிக்கிறாரு, which means your team lacks hitter தானே. யாருமே ஸ்கோரே பண்ண மாட்டாங்களே சார். ஸ்ட்ரைக் ரேட்டே இல்லங்கிறப்போ கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி ஆடலாமா ஹிட்டர்ஸ்லாம்? இவங்க டோட்டலி கன்ஃபியூஸ்மா, எப்ப அடிக்கணும்ங்கறத டிசைட் பண்ண முடியல உங்களால. யார் அடிக்கணும்னு தெரியல. ஆர்சிபி were totally on top. இப்போ குணால் பாண்டியா 4 ஓவர்ல நடுவுல போய் மாட்டினானாக்கா 3 எடுத்துட்டு அவரு, புரியுதா? he was bowling really well. ஸோ இது வந்து வெரி டிபேட்டபிள் சிச்சுவேஷன். யாரை விட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தாங்க, எதுவுமே கிளிக் ஆகல. அதுதான். ஸோ அந்த மாதிரி மேட்சப் வச்சுருந்து ஆடுறது பயங்கர பைத்தியகார்த்தம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். யார் என்ன பண்ணுவாங்கிறது அவங்களுக்கே தெரியணும் ஆக்சுவலி. இதுல என்ன இருக்கு, பட்லர் வந்து நம்பர் 3 ஆடுற பிளேயர், இவ்வளவு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் ஷீல்டு போடல, இருக்கிறதே 320 பால் தான் அவன் டீமுக்கு. நீ வந்து நம்பர் 4 அவர் அமிச்சானாக்க அப்புறம் 80 பால் தான் டீமுக்கே இருக்கு, புரியுதா? It's a wrong kind of a strategy and defensive kind of a strategy. Otherwise you should have played for 185 எடுத்த ஒன்ல இருந்து. அதுவும் பண்ணல, எல்லாம் விட்டீங்கல்ல. வாஷிங்டன் சுந்தரே லக்கு தெரியல, அந்த கேட்ச் கரெக்டா பிடிச்சிருந்தானாக்கா 220 ரன் கம்மி அவங்க, தெரியுமா? போன டிசிஷன் ஹோல்டர் பிடிச்சதுக்கு வந்து அவுட்ன்ட்டாங்க, இதுக்கு நாட் அவுட்ன்ட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுவுமே நாட் அவுட் தானே சார்? இல்ல அதெல்லாம் விட்டுடு. இன்னைக்கு அந்த கேட்ச் அவர் பிடிச்சிருந்தானாக்கா கரெக்டா, they would have scored only 135 or 140, not 155. So GT வந்து டோட்டலி ஒன்னும் சொல்றது மேட்சே இல்லப்பா அவங்களுக்கு ஆர்சிபியோட. இன்னைக்கு அவங்க ஒன்ஸ் பவர் பிளேல இவங்க எடுத்துட்டாங்கனாக்கா அதோட போச்சு கேம். அதுதான். அதாவது நம்ம அன்னைக்கு வந்து கோனார் உரை மாதிரி நம்ம சொன்னதுக்கு சார் நீங்க எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. என்ன சார், ரொம்ப சிம்பிள். ஒரு விக்கெட் போனா அட்லீஸ்ட் யாரா ஒருத்தங்க அந்த ஒரு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி பார்த்து ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடிக்கணும். கில் அவுட் ஆனதை பார்த்தவொடனே ஓகே சாய் வந்து கொஞ்சம் காஷியஸா ஆடிக்கணும், அது பண்ணல ஃபர்ஸ்ட். தென் காலங்காலமா சொல்ற விஷயம், உன்னுடைய பெஸ்ட் பேட்டர் ஷுட் ஃபேஸ் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் பால்ஸ். நிஷாந்த் சிந்து பெஸ்ட் பேட்டரா, ஜாஸ் பட்லர் பெஸ்ட் பேட்டரானா கண்ணா மட்டும் ஜாஸ் பட்லர் தான். ஜாஸ் பட்லரை நீ வெறும் 2 ஃபீல்ட்ல வெளில இருக்கும் போது ஆட வச்சு அவரை ஃபார்ம் கொண்டு வருவியா, இல்ல 5 பேரை நிக்க வச்சுட்டு போய் கொண்டு வருவியான்னு கேட்டா பைத்தியக்காரன் கூட வந்து 5 பேருக்கு கூட இறக்க மாட்டான். இது பார்க்கும்போது என்ன தெரியுமா, 15 வருஷம் 10 வருஷம் பாடி எங்க ஆசான் டெண்டுல்கர்னு ஒருத்தர் பண்ணுவாரு. ஃபைனல்ஸ் அப்ப என்ன பண்ணுவாரு, ஹர்பஜன் சிங்க மேல விடு, கைரன் போலாட கீழே விடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அந்த மங்காத்தலை இந்த ஆசான் போடுற பத்தியில அந்த காடு வடிவேலு காமெடி இன்னொரு பாயிண்ட் இல்ல. இதுல வந்து என்னன்னாக்கா இவங்க தான் சொல்லுவாங்க லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டர் காம்பினேஷன். இப்ப சாய் சுந்தரம் லெஃப்ட் தான், சிந்து லெஃப்ட் தான், எதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் அமிச்சா?
என்ன வந்து அடிக்கிறானா அதுவும் பண்ணல, தள்ளி தள்ளி ஆடிட்டு இருக்கான் அவன். சார் எனக்கு நீங்க ஒரு தான் கட்டத்துல சொல்லணும், உங்க ஆஷிஷ் நேரா டாக்டிஷியன் அவர் தான் இல்ல பண்ணிருக்காரு. சார், எனக்கு ஒரு கட்டத்துல என்ன யோசனை தெரியுமா சார், அதாவது they thought very defensivelyன்ற நான், வேற எதுவுமே இல்ல. இந்த டிஃபென்சிவ் தாட் will basically bring you down. You have to be aggressive in IPL. சார் எனக்கு என்னதான் சொல்ற, டேய் சும்மா இருக்க ஹேல்னையாவது ஜிடி ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு அந்த மனுஷன் விட்டா கூட அடிப்பாடுறான், ஒரு எக்ஸ்ட்ரா 2 அடிப்பாடுறான். இவன் அட்டாக்கும் பண்ணல. அதாவது சொல்லுவாங்க சார், எது நல்ல ஸ்கோரு எது பார் ஸ்கோருன்னு அந்த ஒரு கன்ஃபியூஷன்லயே 20 ஓவர் ஆட்டானுங்க. திருப்பி அந்த 20 ஓவர் ஆட்டம் அந்த கன்ஃபியூஷன்லயும் போலிங்கும் போட்டாங்க, அடிச்சு கீழ்ச்சி தொங்க விட்டாங்க. விஎன்வி இத்தனைக்கும் பாருங்க, வெங்கடேஷ் இன்ஜூர்டு, நீ கால் இன்ஜூரி வெங்கடேஷ் நீ என்ன பண்ற, ஷார்ட் பால போட்டு கண்ணா நீ கால் நவுத்தாத, நீ இப்படியே ஆடுன்னு சொல்லிட்டு ஃபுல்லர்ல இருந்து ஷார்ட் பால போட்டு ஆட வச்சுக்கிறாங்க. என்ன டாக்டிக்ஸ் என்ன இதுன்னு தெரியவே தெரியல சார். பட் நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு டவுட் சார். கரெக்ட் தான். என்னக்கா 150 தான் அடிக்கணும், கிடு 50 ரன் அடிச்சாங்க, அப்புறம் ஈஸி அப்படிங்கறது வந்து அவங்க டிசைட் பண்ணிட்டு அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். ரபாடா 2 ஓவர்ல பிரிச்சிட்டாங்க, 38 ரன் நம்ம ரபாடா முதல்ல இல்லப்பா, see அதுல ரெண்டாவது கிஷ்டாப்ல you have to be, it's a slight margin only. If you see ஒரு கேட்ச் வேற போச்சு இல்லையா, கேட்ச் புடிச்சு தான் பண்ணிருப்ப, அதே மாதிரி போல்டா இருக்க சான்ஸ் இருக்கு. It paid off for RCB because it's only 150, no? So இது வந்து அது அவுட் ஆனோட அவங்க அடிச்சிருப்பாங்க 150. ஒண்ணும் கிடையாது, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆடி அடிச்சிருப்பாங்க. லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுக்கு சுப்மன் கில், ரோஹித் சர்மா கிடையாது சார். ஆமா ஆமா. இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா சார், நீங்க வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆயிருந்தா இந்த ஸ்கோர் கூட வந்திருக்காதுன்னு சொன்னீங்கல்ல. பட் மேபி வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆயிருந்தா ஹோல்டர் அண்ட் ரஷீத் கான் இன்னும் கொஞ்சம் மேல வந்து ஸ்டெப் அப் பண்ணி ஆடி கொடுத்திருப்பாங்களா அப்படின்னு அவுட் ஆயிருப்பாங்க. ஆசையா இருந்தேன் சார். சரி ஆஷிஷ் நேரா நீங்க ஏதாச்சும் பண்ணி ஜெயிச்சிருவாங்க, அதுவும் அகமதாபாத்ல அவங்க ஹோம்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பட் see they had the home advantage. அதுல ஒரு டவுட்டே கிடையாது. எல்லாரும் everybody agreed, no? They had a home advantage. In fact, conventional wisdom says they should have batted first. RCB should have batted first. If they had batted first and scored 200 runs, no choice, because the 3 பேர் எடுத்தோன்னே ஈஸி இல்ல. அப்படிதான் நீ திங்க் பண்ணணும். ஆக்சுவலி அவன் வந்து சேஸ் பண்றான். நீங்க சொல்ற மாதிரி இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும்னு பேசுறப்போ ஜிடிக்குமே பவுலிங்ல வந்து தே ஹேட் a good chance. சார் இப்போ ஆர்சிபி பேட்டிங் பண்றாங்கன்னு நம்ம வச்சுப்போம். நம்ம பேசுற மாதிரி சிராஜோ ரபாடாவோ வந்து எடுத்தோனே ஒரு 2-3 விக்கெட் எடுத்திருந்தா 200 அடிச்சிருக்க முடியாது. ஒரு 160 170 மாட்டி ஜிடி would have chased it. அப்படி இல்லப்பா, இவங்களுக்கு பேட்டிங் கடைசி வரைக்கும் இருக்கு இல்ல, அத சொல்றேன் நானு. பிரஷர்ல வந்து பிரஷர்ல ஆடுற இவங்க தோத்த மேட்ச் எல்லாம் பார்த்து வச்சுக்கோ, they lost only இல்ல சார். நம்ம ஒண்ணும் இல்ல சார், நம்ம ஜிடி vs ஆர்சிபி அகமதாபாத்ல ஒரு மேட்ச் நடந்துச்சுல சார், அந்த மேட்சே நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க, they were only able to score 150 runs. நீங்க சொல்ற அதே ஸ்ட்ராங் லைனப், 150 160 அதே ஸ்ட்ராங் லைனப், அதே பேட்டிங் லைனப் தானே. சோ எனிதிங் கேன் ஹேப்பன்ல. நம்ம அப்படி சொல்லிர முடியாது 200 அடிச்சிர முடியும் அப்படின்னு. அதுக்கு இல்ல இல்லமா, லீக் கேம்ல ஆடுற பிரஷரும் ஃபைனல்ஸ் ஆடுற பிரஷர் இது நான் சொல்லலப்பா, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. நீ ஆஃப்டர் தி டாஸ் நான் கேக்குற பாயிண்ட் ஃபேர் தானே. ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. நான் கேக்குற கேள்வி கரெக்ட் தானே? கேக்குற கேள்வி கரெக்ட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் தப்பு இல்ல சார். நீங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லிருங்க சார். ப்ரோ ஒரே நிமிஷம் அவர் முடிச்சிட்டோம், அதுக்கு அப்புறம் நீங்க சொல்லிருங்க. நடுவுல சொல்லுங்க சார். இல்ல அதாவது கன்வென்ஷனல் விஸ்டம் எப்போதுமே நீ பார்த்தானாக்கா, எனி பிரஷர் கேம், நாக் அவுட் கேம், இட் இஸ் பெட்டர் டு பேசிக்கலி பேட் ஃபர்ஸ்ட், புட் ஸ்கோர் ஆன் போர்ட். எப்போதுமே அது வந்து யார வேணா கேட்டுக்கோ, ஆலன் பார்டர் கேட்டுக்கோ, இல்லைனாக்கா கிளைவ் லார்டு அப்படிதான் சொல்லுவாரு, பேட்டிங் ஆடுறது தான் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அவரு. ஆல்தோ ஹி ஹேட் டெரிபிக் bowling with him. அந்த மாதிரி பீப்புள் வில் பேசிக்கலி டூ பேட்டிங் ஒன்லி. டோன்ட் சே வை 1983 வேர்ல்ட் கப்ல வந்து போலிங் புட்டின் பண்ணாருன்னு அப்படி கேட்காதீங்க. அது ஏன்னா அன்னைக்கு கண்டிஷன்ஸ் வந்து, அதாவது கண்ணாபின்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து பார்த்திருந்தா விக்கெட் வந்து பயங்கர கமாஷியா இருந்தது. நீ பார்த்தா முதல் 4 ஓவர் மேடின் நினைக்கிறேன், 7 ஓவர்ல 5 மேடின் போடுவாங்க. அதனால தான் யூஸ் பண்ணாங்க அந்த கண்டிஷன்ஸை. ஜென்ரலா நீ ஆஸ்திரேலியா மெர்சினேஜஸ்லாம் ஆடுவாங்க 50 ஓவர்ஸ், தே ஆல் பிளே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒன்லி. இட்ஸ் வெரி ஈஸி டு டிஃபெண்ட் தி டோட்டல். இல்ல சார், ஜெனரலா சொல்லுவாங்கல சார், விக்கெட் பத்தி ஃபுல்லா ஐடியா இல்ல, ஆர் வந்து ஒரு டீமோட பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு சேஸ். ஏன்னா அவங்க பேட்டிங், பிகாஸ் ஆர்சிபி நீங்க சொல்ற மாதிரி ஹாஸ் தட் குட் ஆஃப் பேட்டிங்ல, சோ எனி டார்கெட் இஸ் சேசபிள்னு அவங்க பிலீவ் பண்ணிருக்கலாம்ல. தட் குட் பி தி ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் தேர் டிசிஷன் டு நைட்னு கேக்குறேன். இல்ல நாக் அவுட் ஃபைனல்ஸ்னு வரும்போது எனி பவர்ஃபுல் பேட்டிங் லைனர் கேன் ஃபால்டர். ஒன்றும் இல்லை, இந்த எல்எஸ்சி கேமே தே ஃபால்டர். நோ, தே ஹேட் அன்னைக்கு வந்து ஃபுல் பேட்டிங் லைனப் இருந்தது, அப் டு ஷெப்பர்ட் கூட ஃபுல்லா ஆனாரு. தே ஃபால்டர், ரைட்? ஸோ இட் கேன் ஹேப்பன் ப்ரொவைடட் யூ டேக் விராட் கோலி அவுட் ஃபர்ஸ்ட்.
that's the key, right? I mean, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. பட் ஆச்சுன்னா அப்படின்னா அவங்களுக்கு வல்லரபிலிட்டி அதுதான். வேற இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஈஸியா அடிச்சிருவாங்க. இல்ல சார், ஐசைட்ல இப்போ நம்ம 2024 ஐபிஎல் ஃபைனல் எடுத்துப்போம். கேகேஆர் எஸ்ஆர்எச் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 110க்கு மொத்தமா காலி ஆயிட்டாங்க. சோ அப்ப நம்ம அந்த மேட்ச் அப்ப நம்ம ஷோ பண்ணல, பட் மேபி பேசிட்டு அப்ப சொல்லிருக்கலாம்ல, இந்த மாதிரி சேசிங் பண்ணிருக்கலாம், எஸ்ஆர்எச் ஏன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. சோ டிசிஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து பேசுறதுங்கிறது வேற. பட் ஐ திங்க் சார் லாஸ்ட் மேட்ச்மே சார் குவாலிஃபை 2 அண்ட் படத்துக்கு முன்னாடியே நான் சொல்றேன், எப்போதுமே கன்வென்ஷனல் விஸ்டம், ஆஸ்க் எனி கிரிக்கெட் எக்ஸ்பர்ட், நாக் அவுட் கேம் செமிஃபைனல்ஸோ ஃபைனல்ஸோ டாஸ் பண்ணா பேட்டிங் ஆடு தான் சொல்லுவாங்க. கரெக்ட் சார். ரஜத் இல்ல சார், ரஜத்தோட மூளை எப்படி ஒர்க் அவுட் நான் சொல்றேன். இப்போ அவங்க இதே கிரவுண்ட்ல முதல்ல பேட்டிங் பண்ணி இதே லாஸ் 160 அடிச்சு லாஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம 1000 பேசினாலும் இந்த கிரவுண்ட்ல அதிகமா ஆடின நாலேஜோ இந்த கிரவுண்டை பத்தி கண்டிஷன் பத்தி தெரிஞ்ச டீம் ஜிடி தான். ஸோ இவங்க பேட்டிங் பண்ண போய் இந்த மாதிரி ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு 40க்கு 3 இல்ல 30க்கு 35க்கு 2 மாதிரி போனா நீங்க சொல்றது எதிர்பார்க்க ஸ்கோர் வராது. அவங்க ஜிடி தள்ளத்திலேயே ஒண்ணு இதே 150 தட்டி ஆடி இருப்பாங்க. ரோல் ரிவர்ஸ் பண்ணி விடுறோமே, ஆர்சிபி 156 ஜிடி சேஸ்னா சாயும் கில்லும் தட்டி ஆடி உருட்டி ஆடி அடிச்சிருப்பாங்க. பிரச்சனை கிடையாது. ரஜத் என்ன பண்ணாருன்னா, சரி உன் ஏரியா உன் கண்டிஷன் பிச்சு ஒரு மார்க்கமா இருக்கு, டாஸ் தான் ஜெயிச்சிட்டேன், நீ ஆடி காட்டு, நீ என்ன ஸ்கோர் வரியோ அதை நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹி புஷ் தெம். அதுக்கேற்ற மாதிரி அவரும் வாயை விட்டாரு. 4-5 ஓவர் நாங்க பார்த்து ஆடணும், 3-4 ஓவர் 4-5 ஓவர் நாங்க பார்த்து ஆடணும்னு வாயை விட்டாரு. விச் மீன்ஸ் ரஜத்தோட இது பண்ணாங்கன்னா, நீங்க மிக்சர் சாயில் பிச்சா, பிளாக் சாயில் பிச்சா, லோ பவுன்ஸ் பிச்சா, ஹை பவுன்ஸ் பிச்சா ஒண்ணு எங்களுக்கு தெரியாது. என்னதான் 4 நாள் முன்னாடி இவன் போய் நின்ட்டாலும் பிச்சை பத்தி டைமென்ஷன் பத்தி தெரிஞ்சவங்க ஜிடி மட்டும்தான். தெளிவா அவனை என்ன பண்ணிட்டாரு, அந்த அந்த கத்தி அவங்ககிட்டே கொடுத்து அந்த உணவு கார்டு கொடுக்காம நீயே கூட நீ பண்ணி காட்டுப்பா நான் பண்றேன் அப்படின்னு பண்ணாரு. அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா ஆரம்பிச்சாங்க. பட்டு அந்த பவுன்சஸ் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு வந்து கிராஸ் பேட்டர் ஷாட் கில்லு நீங்க சொன்ன மாதிரிதான், ஸ்ட்ரெயிட் ஆனா சூப்பர், கிராஸ் பேட் ஆனா சனி. 2023 ஃபைனலி சனி, இன்னைக்கு சனி, கிராஸ் பேட் முடிஞ்சது. If you observe today, the same point Anil Kumble also made in the pre-match show. பாத்தீங்களா நீங்க கில்ல பத்தியா சார்? கில்ல பத்தி, if he plays straight he is very good. He should never play across. If you see last game also against Archer, he got out like that only, and World Cup like that he was commenting. ஒரே ஷாட், ஒரே பால் கிராஸ் பேட் அவுட். வேர்ல்ட் கப் ஃபைனல் கிராஸ் பேட் அவுட், கேட்ச் மிடான்ல கேட்ச், இந்த மாதிரி தூக்கி அடிச்சு மிட் ஆஃப்ல மாறிக்கிச்சு. அதே மாதிரி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயும் அவங்கள வந்து இவனுக்கு பேர் என்ன, நியூசிலாந்து போல இருப்பான் அவனுக்கு. நியூசிலாண்டா இவரு கைல் ஜேமிசன், டிம் சவுதி. ஜேமிசன் இல்லமா இவருக்கு சவுதிக்கு 2 இன்னிங்ஸ் தான் போட்டாவ, ஒன்னு எல்பிடபிள்யூ ஒன்னு போல்ட், இதே அக்ராஸ் தான். சோ வாட் ஐ அம் ட்ரைங் டு சே இஸ் he is very weak in that one. பாடி வந்து ஃபாலோ ஆகும், அது ரொம்ப பேட் அக்ராஸ் ஆயிடும், பாடி ஃபாலோ ஆகும், ஸ்லோவா ஸ்விங் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட் அடிக்கும். இல்ல சார், கம்மிங் பேக் டு தி ப்ரீவியஸ் பாயிண்ட், அவர் ஷாம் ப்ரோ சொன்னதை 100% அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா இஃப் யூ ஆர் நாட் சர்டன் அபவுட் தி பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணணும், பிட்ச் என்ன பண்ணணும் தெரியலனா இட்ஸ் பெட்டர் டு சேஸ் ஃபர்ஸ்ட்ங்கிறது ஐ பிலீவ். எஸ் நீங்க சொல்றது சைக்காலஜிக்கலி நான் ஒத்துக்கிறேன், பேட்டிங் ஃபர்ஸ்ட் இஸ் குட். பட் ஆனா பிட்ச் பத்தி தெரியல, பிட்ச்னா ஏன்னா அவங்களோட ஹைண்ட்சைட்ல நீ சொல்றே தவிர இவங்க அவங்க எல்லாம் ரிப்பீட் பண்ணிட்டாங்க, எக்ஸிகியூஷன் தப்பா பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 4 ஓவர் பார்த்து ஆடினா வச்சுங்களேன், 180 190 அடிச்சிருப்பாங்க. 190 கஷ்டப்பட்டுருப்பாங்க இவங்க. இதுதான் என்னோட வியூ. அது சேஃப் இது ஆப்ஷன். புரியுதா சொல்றது? யா ஓகே, லெட்ஸ் மூவ். If RCB has scored 180 190 playing first, easily they would have won. ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அது சொல்ல வரேன். யா சோ ஓகே, அப்படியே லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் பேர்லாம். நான் வந்து ஜிடி சொன்னேன், ஸ்ரீதர் சார் ஜிடி சொன்னாரு, ஷாம் ப்ரோ ஆர்சிபி சொன்னாரு. ஸோ ஷாம் ப்ரோ தான் வந்து நம்ம டோர்னமெண்டோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸோட வின்னர். 39 எடுத்திருக்காரு. ஸ்ரீதர் சார் செகண்ட் 38, நான் 37. ஸோ 3 பேருக்கும் ஒரு பாயிண்ட் வித்தியாசம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஷாம் ப்ரோ. அதுக்கு சார்பா ஸ்ரீதர் சார் வந்து ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் நமக்கு மட்டும் இல்ல, வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பரிசு தரேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் ஸ்ரீதர் சார் என்ன பண்றாருன்னு. ஓகே, கலந்து போடுறீங்க. டினார்ல பரிசு தொகை வர போகுது, தீபாவளி பரிசு காத்திருக்கிறது மாதிரி டினார்ல பரிசு காத்திருக்கிறது, அவ்வளவுதான். நோ ப்ராப்ளம். யா சோ சார், அப்புறம் இதை பத்தி பேசிடலாம் சார். ட்ரேட் பத்தி பேசிட்டு இருக்காங்க பயங்கரமா. ஒரு சைடு வந்து ரிஷப் பண்ட் வந்து ஸ்டெப் டவுன், ஐ மீன் ஃப்ரம் எல்எஸ்டி கேப்டன்சி. ஹர்திக் பாண்டியாவும் இஸ் கோயிங், அதுவும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டு எக்ஸ்பெக்ட் ஹர்திக் டு கோ ஃபார் எல்எஸ்டி? ரஹானே இஸ் நாட் a captain for KKR, அதையும் சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ வேர் ஷால் வி எக்ஸ்பெக்ட் ஹர்திக் சார்? சிஎஸ்கே தானா?
90% you'll go for CSK only. I think so. Because ஏன் ப்ரோ என்ன நினைக்கிறீங்க உங்க உயிர் ஹார்திக் பத்தி? எப்பா நீ யார வேணா போடு. and அதாவது நீ என்ன பண்ணாலும் நீ Rishabh Pant most likely will go and lead Calcutta நினைக்கிறேன். பாப்போம். See, ஆனா It goes like யார that. சொல்லுங்க சார். கொடுத்தாலும் பி அந்த கேப்டன்சி ருத்துராஜ் கைக்வாட் நல்ல நம்பிக்கை இருக்கு. எப்படி சாம்சனை யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணாரோ ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்ண தெரியாம யூஸ் பண்ணுவாரு. இல்ல ருத்து will not be captain. Sanju is going to be captain. அப்ப ஹெச்பி எங்க தகலி தொக்கா நாங்க கேட்போம். ஹெச்பி ரசிகர் நாங்க என்ன பண்ணுவோம்? இல்ல ஹெச்பிக்கு இப்ப மார்க்கெட் வந்து பயங்கர டவுன் பா. அவருக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் வந்து. பட் என்ன டீம் பண்ணாலும் you will establish on one season, I am telling you. Because யங்ஸ்டர்ஸ் கொடுத்தீங்கன்னா சூப்பரா பண்ணுவார் சார். இல்ல he will basically establish himself as a good cricketer this year. That's what I think. Because அவருக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா he cannot lead with these kind of stalwarts ma. See, superstar கையோ பும்ராவோ ரோஹித்தோ இவங்களெல்லாம் வச்சு very difficult. I mean, see, psychological problem. Bumrah, you think, no, can you lead and command respect from them? Difficult. யா சோ ஓகே. ஆனா இப்ப போற நிலைமைய பார்த்தா நீ எவன் எந்த டீம் வேணா போய்க்கோ, எந்த டீம் எவன வேணா கேப்டன் மாத்திக்கோ, அடுத்த கப்பு எங்களுக்கு தாங்கிற மாதிரி தான் ஆர்சிபி விளையாடிட்டு இருக்காங்க. அது கரெக்ட். பேக் டு பேக் டைட்டில்ஸ் அடிச்சு ஹிஸ்டரி படைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எந்த டீமும் அது பண்ணது இல்ல. 3 டைட்டில்ஸ் அட்ட ரோலா வந்து ஒரு பாயிண்ட் நீ பார்க்கணும்பா. சி ஆர்சிபிக்கு எப்படி டீம் இருந்து இன்ஜுரி இல்லாம இருக்கணும்ல, அது ஒன்று இருக்குல்ல. சி லாட் ஆஃப் டீம்ஸ் இஃப் யூ சி கேகேஆர் ஹர்ஷித் ராணா இருந்தாருன்னா ஃபில் சால்ட் இன்ஜுரி தானே சார். ஃபில் சால்ட் நம்ம அவ்வளவு பெரிய நேரம் நம்ம ஸ்டார்டிங்ல இன்ஜுரி சொல்றீங்க. கீ பிளேயர் வந்து உனக்கு வந்து இன்ஜூரி ஆகுது, பவுலருக்கு இன்ஜூரி ஆடா ரொம்ப கஷ்டம். நாளைக்கு ஜேஸ் ஹேசல் கூட வந்து இன்ஜூரின்னு வச்சுக்கோ, the performance will be totally different. கரெக்ட் சார். ஆனா இன்னொரு விஷயம் சார், நீ இன்ஜுரி சொல்றீங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? மன்விந்தர் சிங் பிஸ்லாங்கிற மாதிரி யாரோ தெரியாத கமாட்டி அடிச்சுட்டு போயிடக்கூடாது. 2010 சிஎஸ்கே வின், 2011 சிஎஸ்கே வின், 12 சிஎஸ்கே வின் எழுதி வச்சிட்டாங்க. 185 டார்கெட். MS தோனி வந்து கையில வந்து கேட்ச் விட்டாருப்பா 32ல பிஸ்லாவ ஸ்ட்ரைட் கேட்ச், ஒண்ணுமே இல்ல முடிஞ்சிச்சு. 185 டார்கெட். இதெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. அந்த மாதிரி சேப்பாக்ல உட்காந்து பார்த்தேன் சார். ஷாருக் கான் வந்து சரக்கடிச்சுட்டு ஆடுவாரு பால்கனில, அப்படியே விழுந்தாங்களே. பிஸ்லா வந்து 32ல சிம்பிள் கேட்ச் விட்டாரு தோனி. சிம்பிள் கேட்ச் அஸ்வின் போலிங்ல எடுத்து பாருங்க ரீப்ளே, நான் சொல்றேன். ஓகே, சோ வில் கம் டு a conclusion. RCB fans, you deserve everything. இவ்வளவு வருஷமா பட்ட கஷ்டங்கள், ட்ரால்ஸ், சாட்னஸ், எவ்ரிதிங் வந்து நல்ல காலம் பிறந்துருச்சுங்கிற மாதிரி அன்பிலீவபிள். உண்மையாவே வந்து people are stunned and you deserve every part of this. So உண்மையாவே so happy for all the genuine RCB fans who are traveling through this franchise through this 17-18 years, sticking through RCB. அவ்வளோ லாயலா வந்து லாயல்ட்டினாலே RCB தான் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு பேட் ஃபேஸ்ல கூட இருந்திருக்காங்க ஃபேன்ஸ். ஸோ தே டிசர்வ் ஈச் அண்ட் எவ்ரி பிட் ஆஃப் இட். ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் மேனேஜ்மெண்ட் டீம், கேப்டன், ஆப்வியஸ்லி கிங் விராட் கோலி. ஏன்னா யாரும் தூக்கி கொடுத்துடல. 17-18 வருஷமா தே ஹவ் பில்ட் திஸ் எம்பையர். ஸோ ஒன்லி தே நோ வாட் இட் மீன்ஸ் ஃபார் தெம். Until then, thank you from Smithyan, Sridhar sir and Shyam bro. Thank you. One last point. Full thanks, main credit go to Andy Flower. The auction la உட்காந்து யாரெல்லாம் என்னென்னலாம் ரோல்ஸ் அவர் சண்டை போட்டு வாங்கினாரு குருணால் பாண்டியாவை தெரியுங்களா ஆக்ஷன்ல. ஐ திங்க் they paid him quite a lot. 8 crores 9 crores போனாங்க, அறியும் போனாங்க பிட்டிங்ல something like that. பயங்கரமா போனாங்க. And people trolled him sir. Exactly. அவர் சொன்னாரு ஐ நோ அப்படின்னாரு அவரு. அந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே அந்த எவ்வளவு ஹார்டா போனீங்கன்னு கேட்டதுக்கு we have a role for him அப்படின்னாரு. Actually, which is after 2 seasons if you see there is a clear role for him and which he has proved. So இதெல்லாம் வந்து பெரிய. அதே மாதிரி தினேஷ் கார்த்திக் அவர் என்ன சொன்னார்னா when he was playing RCB அந்த வேர்ல்ட் கப்புக்கு செலக்ட் ஆவாரு ஒரு சீசன் ஆடி பயங்கரமா ரோஹித் சர்மா. அப்போ வந்து சொன்னாராம் நீங்க நம்ம வந்து டாப் ஆர்டர்ல இருந்து அடிச்சுதான் ஆடணும்னு. his instinct it said that we have to be very aggressive. இப்படிதான் ஆடி ஆகணும் பிராண்டு, அதுக்கு ஏற்ற மாதிரி டீம் பண்ணணும் அப்படின்னாதான்.
ஸோ சார் ஆக்சுவலி அது அது இல்லாம இன்னைக்கு ஹோல்சம் மூவ்மெண்ட்னா ஏபிடி வில்லியர்ஸும் கோலியும் ஒன்னா இருக்கிறது பார்க்கவே வந்து பாதி ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் ஆல்மோஸ்ட். ஏன்னா இல்லப்பா ஏபிடி வில்லியர்ஸ் அப்பெல்லாம் இவங்க பண்ணலையே. நீ உங்களுக்கு கெயில் இருந்தா, ஏபிடி இருந்தா, ஷேன் வாட்சன் இருந்தா, விராட் கோலி தான், அப்பெல்லாம் இல்ல சார் அடிக்கல நீங்க. பர்ஃபார்மன்ஸ்ல இல்ல சார் ஜெயிக்கல. பட் 2011 ஐபிஎல் ஃபைனல்ஸ் விட்டாங்க. ஆமா 2011 சாம்பியன்ஸ் லீக் சென்னையில மறுபடியும் அங்கே ஃபைனல்ஸ் ஆடுறாங்க. 130 டார்கெட் விட்டாங்க. 2016 அவங்க ஹோம்ல மேட்ச் கடைசி ஒரு வாட்ஸ்அப் கிட்ட ரன்னை கொடுத்து பென் கட்டிங் அடிக்க விட்டாங்க. அதாவது சோ க்ளோஸ் அண்ட் சோ நியர் அப்படிங்கிற மாதிரி தான் இல்ல எல்லாத்தையும் விட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்க. இல்ல சார் நான் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்ல சார். இல்ல சி அக்ரெசிவ் இன்ஸ்டிங்க்ட் வந்து இன்ஸ்டில் பண்ணது வந்து இவங்க 2 பேர் இன்ஸ்ட்ருமெண்டல் நான் சொல்றேன். ஆன்டி ஃப்ளவர் அண்ட் தினேஷ் கார்த்திக் இவங்க 2 பேரும் அக்ரெசிவா தான் ஆடணும் முதல்ல இருந்து அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டெம்ப்ளேட் போட்டு ஆட ஆரம்பிச்சாங்க. which is a good thing. I mean, we have to give credit to that, right? They had the team earlier also, but they were not aggressive. The same Virat Kohli plays 18 years. What was his strike rate? I'm not critical. What I'm trying to say is, we know Virat Kohli's game, but he was not upping the ante, right? So when the strike rate was the main thing, he was just playing 130, 140 only. அது சொல்ல வரேன். இப்போ பாரு 200. இப்போ 200 பின்றா வெச்சு. தான் வந்திருக்கு. ஃபாஸ்ட் 50 இன்னைக்கு தான் வந்திருக்கு. நான் ரெண்டு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, கெயில் ஏபிடி பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நான் சொல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் தி ஃபேன்ஸ் ஹூ டிராவல்ட் ஆல் தீஸ் இயர்ஸ், they wanted them to win the trophy. So ஒரு ஏபிடியோ கோலியோ ஒண்ணா பாக்குறப்போ, கப்போட பாக்குறப்போ அவ்வளவு சந்தோஷமா அவங்களுக்கு இருந்திருக்கும். இட் would have been wholesome for them னு சொல்றேன். ரெண்டாவது வந்து நம்ம ப்ரிவியூல ஒரே நிமிஷம் சார். ரெண்டாவது நம்ம ப்ரிவியூல வந்து அக்ரெசிவ் பேண்டர்ஸ் அண்ட் செலிப்ரேஷன்லாம் பத்தி பேசுறப்போ, தட் இஸ் த வே தே பிளேல சார். இப்போ விராட் கோலி தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, த்ரூ அவுட் த இயர்ஸ் ஹி இஸ் பிளேயிங் லைக் தட் தானே. So that is I mean both success and failures he is a part of it. For example, Barstow sledge பண்ணி ஒரு மேட்ச் Barstow செஞ்சுரி அடிப்பாரு, அது ஒரு மேட்ச் மிஸ் ஆகும். அதே மாதிரி எவ்வளவு மேட்ச் இப்போ ஆஸ்திரேலியாவும் ஸ்லெட்ஜ் பண்ணி ஜெயிச்சும் காட்டியிருக்காரு. which means that is the way he plays and that has paid off for them. and the whole team சார், இப்போ டிம் டேவிட் ஒரு மேட்ச் அக்ரெசிவா இருந்தாரு, எல்லாருமே வந்து செலிப்ரேஷன்ல அனிமேட்டடா இருக்காங்க. So I think that is very much fair into the game தானே, கரெக்ட் தானே? இல்ல டெம்ப்ளேட் ஃபார் தி டீம் போட்டது இவங்க 2 பேரும் நான் சொல்ல வரேன், வேற எதுவுமே இல்ல. that is the main thing for winning the cup. No, அக்ரெசிவ் ஆடி பிரச்சனை கிடையாது. டீம் அக்ரெசிவா பேட்டிங் அக்ரெசிவ் சொல்றீங்க சார். நான் சொல்றேன் செலிப்ரேஷன் நம்ம இதுல பேசணும். மொத்தமாவே சார் ஃபேர் பிளே ஜெயிச்சா 10 லட்சம் தான். ஆனா கப்பு ஜெயிச்சா 20 கோடி. அவங்க 10 லட்சத்தை பார்க்கல, 20 கோடி தான் பண்ணி அடிக்கிறாங்க சொன்னாங்க. நீங்க பேட்டிங் இன்டென்ட் அக்ரெசிவ், பவுலிங் அக்ரெசிவ் சொல்றீங்க. நான் சொல்றது அந்த நம்ம ஆஃப் ஃபீல்ட் ஆன் ஃபீல்ட் அது வந்து பூமராங் எல்லாம் சொன்னீங்கல்ல, அதுக்கு சொல்றேன் நான். that is the way they play னு சொல்றேன். அது வந்து நீ வின் பண்ணாதான் நல்லா இருக்கும். உதப்படணும் அது இருக்குல்ல. 17 வருஷமா தோத்த போது அப்படிதான் கலாய்ச்சாங்க சார். இப்ப ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. ஃபேன்ஸ்ங்கிறது வந்து எல்லா டீமுக்கும் இருக்காங்கப்பா. வின் பண்ணா நிறைய தெரியும் உனக்கு. பிகாஸ் you take a look at that. KKR has got a big fan following, you know. RR has got big fan following. Same MI. So எல்லா டீமுக்கும் ஃபேன் ஃபாலோயிங், SRHக்கும் பயங்கர ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. CSK கொள்ள அவசியமே கிடையாது. சோ அந்த மாதிரி எல்லா டீமுக்கும் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு டிஃபரன்ஸ் சார், எல்லா டீமும் ஜெயிக்கிறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா இந்த ஒரு டீமுக்கு ஜெயிக்கிறானுங்களோ தோக்குறானு இல்லாம தொடர்ச்சியா இருக்கானுங்க. மத்த டீம் பாத்தீங்கன்னா, மத்த ஃபேன் பேஸ் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தோக்குதுன்னா அடுத்த டீம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் போவான் வருவான். ஆனா ஆர்சிபி ஃபேனு ஜெயிச்சாலும் தோத்தாலும் ட்ரால் பண்ணாலும் 49 அவனை ட்ரோல் பண்ணாத ஆளு கிடையாது. விராட் கோலி வந்து லாலிபாப் இல்ல நீங்க வந்து பிளாஸ்டிக் கப் கிடையாது. குருசாமி டீம்னு சொல்லாம இருந்தது கிடையாது. ஷார்ட் பிலிம்ல ஆரம்பிச்சு பாட்டுல வரியா கூட எல்லாம் வச்சு போயாச்சு. ஆனா அப்படி இருந்தாலும் அவனுக்கு எந்த அளவு அஃபென்சிவ் ஆனாங்க, ஃபேன்ஸ் அஃபென்சிவ் ஆனல. ஜெயிலர் படத்துல ஒரு சீன்ல வந்து ஒரு ஆளை வந்து ரஜினி கத்தியில குத்தால ஒரு ஆர்சிபி ஜெர்சி போடுவாரு. சண்டை போட்டு எங்க டீம் ஆளு அசிங்கப்படுத்திக்க போறீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த சீனை தூக்க வச்சானுங்க சார். அந்த அளவு மேட் ஃபாலோயிங். அதாவது இட்ஸ் வெரி ட்ரூ சார். நீங்க பிகெஸ்ட் ஃபேன் பேஸ் இன் ஐபிஎல் எடுத்துக்கிட்டா, நீங்க சொல்ற SRH RR ஃபேன்ஸ் இருக்காங்க, நான் இல்லன்னு சொல்ல. பட் when you are big you are big ன்னு சொல்வாங்கல, அந்த மாதிரி RCB fan base is very high sir. லைக் நீங்க கம்பேர் பண்றப்போ it has immensely like grown, ரொம்ப பயங்கரமா வளர்ந்திருக்கு. and on par with CSK sir. அதுவும் சில இடத்துல எட்ஜ் பண்ணிடுறாங்க. even beat them. Actually you have to give credit for that to இது விராட் கோலி only. அவருக்கு பயங்கர ஃபாலோயிங் இருக்குல்ல. 100%. See, he is a true athlete ma. People really admire him for his athleticism and the way he keeps himself fit and he is ready.
சுவிட்ச் ஆன் ரெடி அவரு. சார் மெயினா and நம்ம இன்னொன்னு முன்னாடி சார், தான் சார் சென்னை மும்பை பேசுவோம் சார். ஃபேன் பேஸ்னா ஃபர்ஸ்ட் சென்னை மும்பை தான் பேசுவோம். பட் இட் இஸ் வெரி ட்ரூ அண்ட் ஐ ஹேவ் டு அக்செப்ட் தட் ஆர்சிபி ஃபேன் பேஸ் வந்து மும்பையே அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க, அவுட் ப்ளே பண்ணிட்டாங்க. அது உண்மை. நம்பர்ஸ்ல and வந்து இன்னொன்னு என்ன சார், இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸோ மும்பை ஃபேன்ஸோ ஒரு பிளேயர் தப்பா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல, இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோனி விக்கெட்டை வந்து பும்ரா எடுத்துட்டான்னு வச்சுங்களேன், உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ் பும்ராவோட இதுல போய் வந்து மெசேஜ்ல போய் திட்ட மாட்டாங்க, போக மாட்டாங்க, வர மாட்டாங்க. லைக் இது வைஸ் வேர்ஸா. இப்போ இங்க வந்து பேர் என்ன ஓவர் 10 விக்கெட் எடுத்தா போய் திட்ட மாட்டோம். ஆனா ஆர்சிபி ஃபேன் தப்பி தவிர ஏன்னா விராட் கோலி விக்கெட்டை எடுத்தாங்கன்னா முடிஞ்சுது. ஹோல்டர்னு ஒரு கம்பெனி, யூஎஸ் கம்பெனி, ஹோல்டர்னு ஒரு கம்பெனி, இவனுக்கு எந்த ஹோல்டர்னு தெரியல, அந்த ஹோல்டர் போய் திட்டி அவன் என்ன பண்ணிட்டா, அவன் ஷட் டவுனே பண்ணி வச்சிட்டான், கமர்ஷியல் ஷட் டவுனே பண்ணி வச்சிட்டான். தினேஷ் கார்த்திக் ஒரு என்ன சொன்னார், ஒரு மேட்ச் தெரியாதனமா ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டாராம், வந்து இஷ்டத்துக்கு கனடால திட்டாலும் இவர் என்ன சொன்னார், எப்பா எனக்கு கனடா தெரியாது, ஐம் சாரி அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. இல்ல நீங்க அவர் என்ன அவ்வளவு சொன்னார், போறீங்க. பிலிப்ஸே நீங்க எடுத்துக்கோங்க. கிளென் பிலிப்ஸ் ஒரு தடவை விக்கெட் எடுத்துருப்பாரு சார். கிளென் பிலிப்ஸ் அக்கௌண்ட்ல போய் திட்டாம பிலிப்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ல போய் திட்டிட்டு இருக்கானுங்க. சோ மொத்தமா அந்த மாதிரி விராட் கோலி டேனியல் கிறிஸ்டியன் உள்ள ஒன்று வாங்கினது, இப்ப ஹெட் டிராவிஸ் ஹெட் இது. பட் ஆனா அவங்க எப்படின்னா பட் ஆனா தட் இஸ் ராங் ஆக்சுவலி. அதாவது ரொம்ப வந்து கீழ்த்தனமா தப்பா ஒரு பேசுறது கல்ட் தப்பு. ஃபாலோயிங் மாதிரி இது போ வே டு, அதாவது ஒரு கல்ட்ல வந்து எது பண்ணாலும் கரெக்ட், எது பண்ணாலும் தப்புன்னு சொல்ல முடியாது. தே ஆர் லைக் அந்த ஒரு கல்ட் மாதிரி அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வின்னு வந்து இன்னொரு ஹையை தான் கொடுக்குமே தவிர குறைய மாட்டாங்க. நம்ம டேக்கிள் பண்ணி போக வேண்டாம், அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. டீப் ரூட்டட் வெரி பேஷனேட் ஃபேன் பேஸ். ஓகே மக்களே, ஐபிஎல் முடிஞ்சு வி வில் கவர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் டூ. வெறும் ஐபிஎல் மட்டும் பேசுற ஐபிஎல் கன்னிஸ் நாங்க கிடையாது. எங்களுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் மெயின் ப்ரியாரிட்டி. ஆப்வியஸ்லி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அஹெட் எனி டே. ஸோ கண்டிப்பா வில் கவர் மோஸ்ட்லி எல்லா மேட்சஸும். மேட்ச் அடிச்சாராமே நேத்து சிஎஸ்கே அடிக்காத மேட்ச் ஷாட் ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் நேத்து ஓடிஐ ஸ்டார்ட் ஆச்சு. பாகிஸ்தான்ல மேட்ச் நேத்து மெயின் பிளேயர்ஸ்லாம் கிடையாது, பவுலிங் ட்ரியோ கிடையாது, ஸ்மித் ரிட்டையர் ஆயிட்டாப்ல, எல்லாம் கிடையாது, எல்லாம் யங் ஸ்குவாடு. ஆஸ்திரேலியா பொட்டலாம் ஆயிட்டாங்க, 200க்கு காலி. பாகிஸ்தான் ஈஸியா சேஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நேத்து நிலவரம் தான். மேட் ரென்ஷா அடிச்சாப்ல, ஷாட்டும் அடிச்சான்னு கேள்விப்பட்டேன். ஷாட்டும் அடிச்சாப்ல, ரென்ஷாவும் அடிச்சாப்ல. மத்த யாரும் பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. கிரீன்லாம் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ். பட் யா, யங் டீம், தே வில் லேர்ன். ஹோப்ஃபுல்லி தே ஆர் பில்டிங் தேர் ஸ்குவாட் ஃபார் 27 வேர்ல்ட் கப். பாப்போம் என்ன பண்றாங்க. Yeah. Okay, மக்களே, thank you for traveling along. You have given us a lot of happiness, like the happy moments to travel பண்ணிருக்கீங்க. You have been there. So thank you for your support. Sridhar sir, Shyam bro, thank you so much for your valuable contribution through our episode. So until then, thank you from Smithian, Sridhar sir and Shyam bro. Thank you.